ஆராதனைக்கு வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு ஸ்திரீ இயேசுவை பார்த்து கேட்டார், எப்பொழுது நாங்கள் எல்லாரையும் போல் இந்த மலையிலே ஆராதிப்போம்? ஆண்டவர் சொன்னார், இந்த மலையில மாத்திரமல்ல, நீங்கள் எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அதுதான் இந்த காலம் என்று நம்புகிறேன். நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்த பொழுது கர்த்தருடைய பாடலை நாங்கள் எப்படி இந்த பட்டணத்திலே பாடுவது? அது எங்களுக்கு அருவருப்பா இருக்குமே என்று தங்களுடைய கிண்ணறங்களை அலறி செடிகள் மேல் தூக்கி விட்டார்களாம். நாமோ இன்றைக்கு இருக்கிற இடத்திலே அலறி செடிகள் மேல் அல்ல, நம்முடைய கிண்ணறங்களை எடுத்து கர்த்தரை பாடக்கூடியதான ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். காரணம், நாம் ஆராதிக்கிற இடத்திலே நம்முடைய தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மத்திலே கடந்து வரும்படியாக, நம்முடைய ஆராதனை துதியிலே அவர் உலாவும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே எங்களுடைய வார்த்தையினால், எங்களுடைய துதியினால் நாங்கள் உண்மை புகழும் பொழுது தேவரீர் அதை ஏற்றுக்கொண்டு எங்களோடு உலாவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க வந்த போது எல்லாம் நடக்கும். மேகமே, மகிமையின் மேகமே, கையளவு மேகம் போது ஆண்டவரே, காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் மாறுவதற்கு அது போதுமானது. தகப்பன், எங்கள் மத்தியிலே உலாவும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரோடும் கர்த்தர் உலாவும். ஆண்டவரே, வார்த்தையினால பேசுங்க. இந்த வாரத்திற்கு தேவையான, இந்த மாதத்திற்கு தேவையான தேவ வார்த்தையின் ஜீவன் எங்களுக்கு ஆண்டவரே இன்றைக்கு விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றும் மேலும் ஆளுகை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்மமே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்யாததை நினைத்து நாம் துக்கப்பட வேண்டாம். செய்தவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற வேளை இது. நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு இந்த பாடலை ஒருமித்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமமே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமமே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. அல்லேலூயா. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா, கிருபை இரக்கங்களா, மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா, மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும்
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமமே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை ஆத்துமமே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நிறைந்த மனதோடு நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய குற்றங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். தம்முடைய இரக்கங்களால் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். எதற்கு? நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நீ குற்றம் செய்தாய் என்று நம்மை குற்றம் சாட்டினார். அவருடைய முகத்தை நாம் ஒருபோதும் பார்க்க மாட்டோம், பயந்து ஓடிவிடுவோம். அவர் தம் மேல இரக்கத்தை நம்ம மேல வைத்து சொன்ன எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று எதற்காக சொல்லுகிறார்? தைரியத்தோடு கிருபாசன தண்டைக்கு நெருங்கி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் மன்னித்ததினால் நாம் முன்னேறுவதில்லை. அவர் மன்னித்து நம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த பாடலை பாடிக்கட்டு நாமத்தை உயர்த்துவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உறைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உறைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீயே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீயே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை
கைவிடப்படுவதில்லை. இன்னும் ஒரு முறை கூட, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஓ, நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அம்மையாகவே அவருடைய நாமத்தை நாம் நோக்கி பார்ப்போமே ஆனால், அவருடைய முகத்தை நம் விசுவாசத்தோடே பார்ப்போமே ஆனால், நமக்கு நன்மைகளை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படி நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம். இருக்கிற இடங்களிலே முழங்கால்களை மடக்க முடியுமே ஆனால் முழங்கால்களை மடக்கி கர்த்தருக்கு ஆராதனை. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவாயே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணினீரே. நீதியின் சூரியனா உடைய முக பிரகாசத்தினால் நீர் எங்களை நடத்துகிறீரே. நீர் எவ்வளவு பெரியவரையா, நீர் எவ்வளவு பெரியவரையா, நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. நீர் தேனிலும் மதுரமானவர். நீர் தெளித்தேனிலும் மதுரமானவர். எங்களை தெளிவடைய பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. 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 இவனைத்தான் இந்த தேனில் ஆண்டவரே சிலவற்றை எடுத்து புசித்து அவனுடைய கண்கள் தெளிவடைந்தது. உங்களுடைய பிரசனை ஆண்டவரே, அந்த சுவையினால், இந்த வார்த்தையின் சுவையினால் ஆண்டவரே எங்களுக்குள்ள தெளிவுண்டாவதாக, எங்களுக்குள்ள தெளிவுண்டாவதாக. ஓ, அப்படி பிரசனம் வருகிற இடத்துல ஆம், நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய பிரசனத்தை அன்போடு கூட நாம் வரவேற்போமா? தேவ பிரசனமே இறங்கியே திடுமே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின்
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எங்கள் மத்தியில உலாவுகிறீரே, எங்களோடு என்று வாசம் பண்ணுகிறீரே. சிங்காசனத்தை உடையவரே, நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி எங்களோடு எங்களை போல் வாசம் பண்ணுகிற தேவனே, நீர் எவ்வளவு பெரியவர். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் அன்னிதினமும் எங்களுக்கு செய்யும். எங்களை கலிகூற பண்ணுகிறவரே, உம்முடைய செயலினால் எங்களை திருப்தி ஆக்கி இருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற விதங்கள் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை முன்னோக்கி கொண்டு செல்வது ஆண்டவரே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்ததே, உடைய கண்கள் எங்களுக்கு இரக்கம் கிடைத்ததே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே,
செல்வோம். சிஸ்டர் டயனா ஜெபிக்க. பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த நேரம் மட்டும் தேவ பிரசனம், தேவரீருடைய பரிசுத்த பிரசனம், தேவரீர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாடி இறங்கி உடைய மேகம் அந்த இடங்களை மூடி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்தினால் கத்த தேற்றுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாள் முதல் நாள் தேவனே, மே மாதத்திலே முதல் ஓய்வு நாள், நாங்களும் தேவாலயத்திலே போய் ஆராதிக்க முடியவில்லை. தேவனே, இதற்கு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று உண்மை பார்த்து விண்ணப்பம் செய்கிறோம். தேவரே, நாங்கள் சபையாக கூடி தேவனே உண்மை ஆராதிக்கிற ஒரு நாட்களை கத்த துரிதத்தில் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் கத்தரைங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள எல்லா பகுதியிலையும் கத்தர் ஆசீர்வைத்து தருவீராக. தேவனே, வார்த்தையினாலும் கத்த பேசுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகனமும் ஒருவருக்கு மீட்பு மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு அன்பான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாள் தேவன் நமக்கு தந்த நாள். ஒரு புதிய மாதம், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய நம்பிக்கை நிறைந்த நாள். இந்த நாளுக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். தேவன் இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவாராக. உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எங்கள் சபையார் அல்லாத யாராவது நீங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கும் எங்களை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இடையிலே ஒரு இடையூறு வந்ததற்காக வருந்துகிறேன். திடீரென்று மின்சாரம் நின்று போனதுனால் வைஃபை கனெக்ட் ஆகல, ஆகவே ரீகனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதற்காக நாங்கள் வருந்துகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி தெளிவாய் மிக நேர்த்தியாய் நம்முடையதான இந்த நிகழ்ச்சி நடைபெற ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே இதற்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இது பிள்ளைகளுடைய நேரம். பிள்ளைகள் முன்பாக கடந்து வருவாங்க. வந்து இன்றைக்கும் ஒரு பாடலை பாடுவார்கள். உங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பாடலை சேர்ந்து பாடட்டும். அதற்கு பிறகு ஒரு வசனத்தை சொல்ல நாம் செபித்து சங்கீத பகுதிக்கு நேராக செல்வோம். இது பிள்ளைகளுடைய நேரம். With a grateful heart, give thanks.
நமக்கு நன்றி. Matthew 7:7 Ask and it will be given, seek and you will find, knock and the door will be opened to you. சங்கீதம் 124 1-3. கர்த்தரே எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிழ்வேன், என்னோட கூட கர்த்தரை மகிழுங்கள். நம்ம ஒருமித்து அவர் நாமத்தை விட்டுருவோம். நம்ம ஒரே நிமிடங்கள் கண்களை மூடி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிள்ளைகளை உடைய கரங்களை தருகிறோம். தேவரே, சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மால் போதிக்கப்பட்டு உடைய ஞானத்தினால் கர்த்தர் சிறு பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துவீராக. சிறு வயதிலிருந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எந்த சத்துருவும் தொடாதபடிக்கு தேவ ரத்தம் அவர்களை மூடட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவரே, இந்த நாட்களில் வீடுகளில் இருக்கும் போதே தேவனை இன்னும் அதிகமாய் உடைய பிள்ளைகள் தேவனே இன்னும் உம்முடைய இடத்தை ஜெபிக்கவும் தேவனே வேதத்தை தியானிக்கும்படியான நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவீராக என்று ஜெபிக்கிறேன். எல்லா சிறு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். மீட்பு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நாம் சங்கீத பகுதியை தியானிக்க வேண்டிய நேரம். நாம் எல்லாரும் வேதாகமத்தை சங்கீதம் 23க்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 23 வசனம் விட்டு வசனமாக நாம் வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தை மீட்டு என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றி. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சேர்ந்து வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தாவீது சொல்லும் போது கர்த்தர் உங்கள் மேய்ப்பர் என்று சொல்லவில்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தேவன் எனக்கு நல்ல மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு மேய்ப்பனுடைய வேலையே தன்னுடைய மந்தைகளை மேய்ப்பதுதான், தன்னுடைய ஆடுகளை சரியான பாதையில் நடத்துவதுதான். தாவீதுக்கு நன்றாக தெரிந்தது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் தான் என்னை சிறு வயது தொடங்கி என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார். நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, காரணம் என்னோடு கூட என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுகிறது, The Lord is my shepherd and I shall not want. தேவன் தராதது ஒன்று எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஆனா தமிழை நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆங்கிலத்தை பார்க்கும்போது I shall not want. தேவன் என் மேய்ப்பனுக்கு தெரியும் தன்னுடைய ஆடுகளுக்கு எதை தர வேண்டும் என்று தெரியும், அதை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், என் தேவன் தராதது எதுவும் எனக்கு வேண்டாம்? காரணம், அவர் எனக்கு நல்ல மேய்ப்பர். ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் ஒரு ஆடுக்கு என்ன தேவை என்று. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவன். மேய்ப்பனுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒன்றே புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பர். ஆட்டுக்கு எப்பவுமே பசி வருவதில்லை, ஆனா பசி வரும்போது அந்த மேய்ப்பனுக்கு நல்லாக தெரியும் நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தருக்கு மிகவும் தெரியும். அவர் அந்த நேரத்திலே நம்மை கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார்.
நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். இரண்டாவது சொல்லுகிறது அமர்ந்த தண்ணீர் அண்டை. எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும் கர்த்தர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போறார்? இந்த ஆடுகளுக்கு பார்க்கும்போது நல்ல ஓடுகிற தண்ணி அதற்கு தேவையில்லை. அந்த ஆட்டுக்கு தேவை என்னன்னா அமர்ந்த தண்ணீர்ல தான் அதுக்கு குடிக்க தெரியும். நம்முடைய தேவனுக்கும் தெரியும். நம்ம துரிதப்படுகிறோம் பல நேரத்திலே, தேவரே இதை செய்யும் அதை செய்யும் என்று துரிதப்படுகிறோம். ஆனா கர்த்தர் அப்படி செய்கிற தேவன் அல்ல. ஆடுகளுக்கு அமர்ந்த தண்ணீர், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் அமர்ந்த தண்ணீர். பொறுமையாக இரு, எதுவும் அவசரப்படாத. கர்த்தர் அந்தந்த வேலைக்கு, எந்த வேலைக்கு நமக்கு எது தேவையோ நம்ம அப்போது கர்த்தர் நம்முடைய கரங்களை தருவார். அதற்காக நாம் எதுவும் அவசரப்பட தேவையில்லை. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிற அமர்ந்த தண்ணீர். அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை பொறுமையாக இருக்கிற சொல்லுகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை நம்மளை கொண்டு போய் விடுகிற தேவன். எதற்கும் அவசரப்பட வேண்டாம். இதை செய்யும், இதை இப்பொழுதே செய்யும் என்று நான் கட்டளையிட வேண்டாம். தேவனுக்கு தெரியும் நமக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று. அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய கிருபை கர்த்தர் நமக்கு தருவார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பன் கையில இருப்பது என்ன என்றால் கோலும் தடியும் இருக்கும். அந்த கோல் எதை காண்பிக்கிறது என்றால், அந்த கோலுக்கு மேல ஒரு ஹூக் மாதிரி இருக்குமா. எப்பொழுதெல்லாம் இந்த ஆடுகள் தவறி போகிறதோ அந்த ஹூக் மாதிரி இருக்கிறத வச்சு பிடித்த இந்த மேய்ப்பன் இழுப்பார்களாம். இழுத்து அந்த ஆட்டை தன் பக்கம் சேர்த்து கொள்வார்கள். தடி எதற்கு என்றால், சில நேரம் நாம் தவறி போகும்போது அந்த தடியால ஒரு அடி தந்து நம்மளை தட்டி அணைக்கிற தேவன். இதே போலதான் தேவனும் நம்மை குறித்து செய்கிறார். கோல் எதற்கு என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் சத்ரு நம்மளை அப்படி இழுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா இந்த பக்கம் நம்ம இழுப்பார், இந்த பக்கம் இருந்து தன் பக்கம் அணைத்துக் கொள்வார். தடி என்பது எதற்கு காண்பிக்கிறது? நம்மை திருத்துவதற்காக. நாம் தவறு செய்யும் போது இதை நீ செய், இதை செய்யாதே என்று நமக்கு உணர்த்தி நம்ம இதை இந்த பாதையிலே போ என்கிற வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக சொல்லுகிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அது தேவ பிரசன்னத்தினால் நம்மளை அரவணைக்கிறார் என்பது அர்த்தமாகும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு மேய்ப்பரல, எனக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கர்த்தர் என்னை கொண்டு போய் விடுவார். அதே போல சொல்கிறது, தேவரே உமது கோலும் உமது தடி என்னை தேற்றும். கடைசியாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். யாரெல்லாம் இதை செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தேற்றுவார், அவர்களை கர்த்தர் திருத்துவார். நாம் தவறான பாதையில் செல்லும் போது கர்த்தர் நம்மளை திருத்துவார். அதே போல நாம் தவறாக செல்லும் போது கர்த்தர் அவர் அன்றைக்கு நம்மை அழைத்து செல்வார். கடைசியாக தம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். தேவரீர் என் மேய்ப்பராக இருக்கிறேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று நாம் உரிமை பாராட்டி இந்த வசனத்தை நாம் நமக்கென்று சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த வார்த்தைகள் நாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது தொடர்ந்து நாம் வேதத்தை தியானிக்க வேண்டிய நேரம். இப்ப பாஸ்டர் முன்பாக வருவார்கள், வந்து நமக்கான வேத பகுதியை இன்றைக்கு நமக்காக சொல்வார்கள். தேங்க்யூ. அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே அவர் தம்முடைய புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் உங்களுக்கு ஈவாக அளிப்பாராக. ஆம், இன்றைக்கு நாம் கேட்டது போல கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அவரை நம்முடைய மேய்ப்பராக கொண்டிருப்போமே. ஆனால் எந்த ஆடு தனக்கான பொக்கிஷத்தையோ தனக்கான எந்த காரியத்தை சேமிப்பு வைப்பதில்லை. மேய்ப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து மேய்ந்து கொண்டு போய்கொண்டிருக்க. அந்த அர்த்தம் என்ன? நமக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் அதை காட்டுகிறது. ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இன்னும் முன்னேறி செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இது இந்த மாதத்தின் திருவிருந்தின் ஓய்வு நாள். இந்த திருவிருந்திலும் கலந்து கொள்ள முடியவில்லை என்கிற வருத்தம் நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. இந்த கவலை இருப்பது தவறு அல்ல. ஆனால் அந்த கவலை வேறு விதமான ஒரு காரியத்திற்கு இப்போதைக்கு
நம்மை நடத்திவிட வேண்டாம். என்ன வேறு விதமான காரியம், வேறு முறைகளை கையாள நீங்கள் யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று உங்களை அன்பாக கேட்கிறேன். ஏற்கனவே தேவன் இதை நமக்கு சபையிலே அறிவித்து விட்டார். ஜனவரி மாதத்திலே நாம் ஒன்றாக கூடி வந்த போது நமக்கு அன்றைக்கு தெரிந்திருக்கவில்லை, இன்றைக்கு தெரிந்திருக்கிறது. பல திருமணங்கள் நம்ம நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருப்போம். ஒருவேளை நாளை தினத்திலிருந்து ஏதாவது சின்ன ஒரு தளர்வு நம்முடைய பட்டணத்துக்கு கிடைக்குமையானால் ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அதுவரைக்கும் காத்திருப்போம். தேவன் அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. இன்னும் ஒரு முறை உங்களுக்காக சொல்லுகிறேன், தேவன் அறியாமல் ஒன்று நடப்பதில்லை. தேவன் சில காரியங்களை அனுமதித்திருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே நாம் அமைதியாக தாழ்மையோடு நம்மை அர்ப்பணித்து நாம் காத்திருக்க வேண்டியதுதான் அவசியமே தவிர இப்போது அவசரப்பட வேண்டியதல்ல முக்கியம். ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த காரியத்தில் பொறுமையாக இருந்து இன்னும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி தேவன் செயல்பட இடம் கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்ப போகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளும் எங்கள் மூலமாக மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில வந்த இடையூறுகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே ஆராதனை கற்ற பிரியப்பட்டி நன்றி. பாலகரின் வாயினால் உங்களுடைய துதி இன்றைக்கும் ஆண்டவரே சொல்லப்பட்டது, அதற்காகவும் நான் துதிக்கிறேன். ஆண்டவரே சங்கீதத்தினால் கற்றவங்களோடு பேசினீங்க, அதற்காக நன்றி. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே வார்த்தைகளை வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேத அறிவு அல்ல தேவை. ஆண்டவரே வேத வார்த்தையின் விடுதலை தேவை. ஆண்டவரே அவருடைய ஆத்துமாக்களை விடுவிக்கிறேன். ஆண்டவரே அவருக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற நல்ல வார்த்தைகளால் கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசுவீராக என்று ஜெபிக்கிறேன். தகப்பன் அப்படி செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வழக்கத்தின்படியே மே மாதம் 1ஆம் தேதி காலையில் நாம் தியானித்த அதே வார்த்தையை தானே வழக்கமாய் நாம் முதல் ஓய்வு நாளிலே தியானிப்போம். அந்த வகையிலே அதே வசனத்தை நாம் எடுக்க போகிறோம். சங்கீதம் 121 3வது வசனம். சங்கீதம் 121:3. உன் காலை தள்ளாட விட்டார், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதக்காரன் தேவனை ஆராதிப்பதற்காக புறப்பட்டு போகிற பொழுது, ஏறி செல்லும் பொழுது, தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறார், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அநேக நேரத்திலே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு பாத யாத்திரை நாம் போகிறோமே, ஆனால் அந்த பாத யாத்திரையிலே நாம் தளர்ந்து போய் விடுவோம் என்பதற்காக நம்முடைய கையில நல்ல எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்ஸ் வச்சுக்குவோம். ஹார்லிக்ஸ் வச்சுக்குவோம், பூஸ்ட் வச்சுக்குவோம், வேற என்னென்ன ட்ரிங்க்ஸ் இருக்குதோ எல்லாவற்றையும் கையில வச்சுக்குவோம். குடித்து குடித்து நடந்து கொண்டிருப்போம். ஆனால் அவையெல்லாம் ஓய்ந்து போனால் இதற்கு மேல என்னால முடியாது என்று நாம் அமர்ந்து விடுவோம். எல்லாம் தீர்ந்த பொழுதுதான் அவருடைய பலன் நமக்கு வரும். என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவரை நாம் நம்ப வேண்டும். எதற்கு நம்ப வேண்டும்? என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்கார். எதற்காக காலை குறித்து ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்ல வேண்டும்? கால் என்பது முன்னோக்கி செல்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று நாம் ஒரு அறையில இருந்து யோசித்துக் கொண்டிருக்கலாம், திட்டம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த யோசனையும் அந்த திட்டமும் செயல்முறைக்கு வர வேண்டுமே, ஆனால் நாம் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். நம்முடைய கால் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அந்த செயல்படுவதை தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறேன். இப்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஒருவேளை அதிக தூரம், அதிகமான காரியங்களை, அதிகப்படியான வேலைகளை நம்மால செய்ய முடியவில்லை என்றாலும் தேவன் நியமித்திருக்கிற காரியங்களை செய்ய கர்த்தர் நம்முடைய கால்களை பலன் உள்ளதாக்குவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்க 2 மாதம் வீணாய் போய்விட்டதே, இல்லை, ஆண்டவர் அறியாமல் எதுவும் வீணாய் போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் அறிந்து ஒன்று வீணாய் போயிருக்குமே, ஆனால் நடைபெறுவது என்ன? அவை எல்லாவற்றுக்கும் இரட்டத்தனையாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். இஸ்ரவேலர் காலத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கும். என்ன?
மன்னா வானத்திலிருந்து கீழே வருமா. அவர்கள் அந்த நாளில் அவர்களுடைய ஓய்வு நாள் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை அவர்கள் அந்த அப்பத்துக்காகவோ அந்த பரலோக மன்னாவுக்கோ காத்திருக்க முடியாது. காரணம், அந்த ஓய்வு நாளிலே பரலோக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு லீவ் விட்டுருவாங்க. எந்த மன்னாவும் வராது. அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? வெள்ளிக்கிழமை அவர்கள் எல்லாவற்றையும் சேமித்து வைத்திருக்கலாம். அது ஞாயிற்றுக்கிழமைக்கு கெட்டு போகாம, நாம் சனிக்கிழமைக்கு கெட்டு போகாம அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கால் எதற்கு பயன்படுத்துகிறோம்? நடப்பதற்காக பயன்படுத்துகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நித்தமும் உன்னை அவன் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே அவனுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறான். நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறாராம். கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அற்று போகுமேயானால், நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை அற்று போகுமேயானால், அது எங்கே பிரதிபலிக்குமானால் நம்முடைய எலும்புகள் எல்லாம் பலனற்று போகுமா. மகிழ்ச்சி வரும் பொழுது நம்முடைய சரீரத்திலே ஆரோக்கியம் உண்டாகிறதாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். போன மாதத்திலே உன்னை நடத்தினவர் இந்த மாதத்தில் உன்னை நடத்துவார். இந்த மாதத்தில் உன்னை நடத்துகிறவர் வரும் நாட்கள் அவனை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நடத்துவது என்பது எதை காட்டுகிறது? நீ இன்னும் முன்னேற்ற பாதையிலே போவாய். ஒருவேளை இந்த காலகட்டம் உங்களை பயப்படுத்தலாம். என்ன நடக்க போகிறதோ, எது நடக்க போகிறதோ, இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? மகா வறட்சியான காலங்களிலே நம்முடைய சரீரத்திற்கு எப்படி செய்கிறாராம்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. வறட்சி என்றாலே தண்ணீர்ல என்றால் தானே வறட்சி. மகா வறட்சி என்று சொன்னால் மரம் எந்த அளவுக்கு ஆழத்திலே வேரை பாய்ச்சினாலும் அந்த வேருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், என்னுடைய அறிவு சரியாக இருக்குமானால், வழக்கமா எந்த வறட்சியிலும் ஒரு பனைமரம் பட்டு போகாது. காரணம், அந்த பனைமரம் தன்னுடைய வேரை மிக ஆழத்திற்கு கொண்டு போய் எவ்வளவு ஆழத்தில் தண்ணி இருக்கிறதோ அந்த ஆழ தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து அது நல்ல பலனுள்ளதாக இருக்கும். ஒரு வறட்சியிலே பனை பட்டு போகிறதுனால் அதனுடைய பொருள் என்ன? நிலத்தடி நீர் முழுவதும் இல்லாமல் போய்விட்டது. அதுதான் மகா வறட்சி. அந்த மகா வறட்சியான காலத்திலே நம்ம எப்படி வைத்திருப்பாரா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. அதன் பொருள் என்ன? மற்ற எல்லாவற்றுக்கும் இயற்கையாய் கிடைக்க வேண்டிய எல்லாம் அற்று போகும் பொழுதும் வெளியே தெரியாமல் நமக்கு தேவையான சப்ளையை, நமக்கு அவர் எதை அனுதினமும் நமக்கு அனுமதிக்க வேண்டுமோ அதை அனுமதித்து, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி கொழு என்று நிற்குமோ அப்படி கொழுத்த கண்டுகளை போல நம்மை வளர பண்ணுவார். நீரூற்று, எல்லா இடத்திலும் நீரூற்று அற்று போகிறபடினால் தான் வறட்சி வருகிறது. ஆனா நீயோ நல்ல நீரூற்றுள்ள இடத்துல இருக்கிறவனா, உன்னுடைய ஊற்று ஒரு நாளும் அற்று போகாது. ஊற்று நாம் ஒரு நாள் ஊற்றா அடைத்து வைக்க மாட்டோம். அதை எடுத்துக்கொண்டு இருக்க ஊறிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் நம்மை அப்படித்தான் வைத்திருக்கிறார். நமக்கு உண்டானவைகள் செல்ல வெளியே ஆமென் வர வேண்டியவைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த காலை பொழுதிலே கர்த்தரை நான் நம்புவோம். ஆண்டவரே, நீர் என்னை எப்படி நடத்த போகிறீர்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் நீர் என்னை நடத்துவீர் என்று நாம் அறிக்கையிட வேண்டும்.
இந்த காலகட்டத்தில் ஐயோ நான் முடிந்து போய்விட்டேன், இனி அவ்வளவுதான் என்று நாம் ஒரு நாளும் வாய்களை திறந்து அறிக்கையிடவே கூடாது. அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் கால்களை நான் நித்தமும் நடக்க பண்ணுவேன். அவர் நம்மை ஓய்ந்திருக்க பண்ண மாட்டார். பக்கத்துல யாரா இருந்தாலும் சொல்லுங்க, அவர் நம்மை ஓய்ந்திருக்க பண்ண மாட்டார், அவர் நம்மை நடக்க பண்ணுவார். எப்படி நடக்க பண்ணுவாராம்? ஆபிரகாமை குறித்து நான் இன்றைக்கு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், ஆதியாகமம் 13:17, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் தேசத்தின் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். நித்தமும் நம்மை நடத்துகிறதே, நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை நடக்க பண்ணுகிற தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? நீ எழுந்து நடக்க ஆரம்பி. இத்தனை நாளைக்குள் நடந்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நாளை நியமிக்கவில்லை. இத்தனை காலகட்டத்துக்குள்ளாக நீ செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு நாளை நியமிக்கவில்லை. அவர் காலை தள்ளாட ஒட்டாமல் அவனை பார்த்து சொன்னது என்ன? நீ எழுந்திருப்பா. இந்த தேசம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ, உன்னால் எவ்வளவு நடக்க முடியும் அவ்வளவு தூரம் நீ நட. நீ நடந்தால் அதை உனக்கு தருவேன். நாம் நடக்க வேண்டுமேயானால் நம்முடைய வாழ்க்கையில மனநிலையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். தேவனை பற்றின அறிவிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நான் இப்படி சிந்தித்தேன். ஆபிரகாம் மண்ணை தெய்வமாக வழிபட்டு வந்தார். ஆபிரகாம் பூமியில் இருக்கிற மண்ணைத்தான் தன்னுடைய கையிலே எடுத்து அதை சிலையாக செய்து விற்று பணம் சம்பாதித்தவன். அப்படியானால் மண்ணை எடுப்பான், தன்னுடைய முயற்சி அதிலே போடுவான், கை முயற்சி கலை அதில் வெளிப்படும், அதை மற்றவர்களுக்கு விற்று அதை தன்னுடையதான தேவைக்காக வைத்துக் கொண்டார். வழக்கமா உலகத்திலே ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், செய்யும் தொழிலே தெய்வம், அதை கும்பிடுவாங்க, அதை வாழ்த்துவாங்க. அப்படியானால் ஆபிரகாம் எதை தொழுதிருக்க வேண்டும்? மண்ணை தான் தொழுதிருக்க வேண்டும். ஏன்? மண் தான் அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தது, அவனுக்கு பிழைப்பே அந்த மண்ணை எடுத்து அதை உருவாக்குவதனால் தான். அதனால அதை நடக்க சொல்லுவது என்பது, அதை தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வர சொல்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. மனதில் மேல் ஒரு மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம் வருகிறது? என்னுடைய முயற்சி, கை முயற்சியை தான் இவ்வளவு நாள் நான் பெரிதாக நினைத்தேன், ஆனால் ஒன்று செய்வேன், இனி அதை பெரிதாக நினைக்க மாட்டேன், அதன் மேல் நடக்க ஆரம்பிப்பேன். அதன் பொருள் என்ன? இனி என்னுடைய செயல் அல்ல, தேவனுடைய செயல் அதன் மேல உண்டாகட்டும் என்று அவன் அர்ப்பணித்தான். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் அநேக நேரத்திலே நாம் எதை போற்றுகிறோம்? நம்முடைய கை தொழில்களைத்தான், நம்முடைய முயற்சிகளைத்தான் நாம் போற்றுகிறோம். நாம் ஒருவர் நம்முடைய கால்களை போற்ற மாட்டோம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே கையின் கிரியைகளை ஆசீர்வதிமா. கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவன் தான். ஆனால் கையின் கிரியை அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமையானால் அவர் செயல்பட விட வேண்டும், அவர் அனுமதிக்க விட வேண்டும். நம்முடைய கையின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் ஆளத்தக்கதாக, அது நம்மை ஆண்டு விடாதபடிக்கு நாம் அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். பல நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குமானால் அது நம்மை ஆண்டு கொண்டது. ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆர்டர் இருக்குமானால் அது நம்மை ஆண்டு கொண்டது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு தனிப்பட்ட தேவை இருக்குமானால் அது நம்மை ஆண்டு கொண்டது. ஆபிரகாமே, இதுவரைக்கும் அது உன்னை ஆண்டு கொண்டது, இனியும் நீ அதன் மேல் நடக்க ஆரம்பி, அது உன்னை மேன்மைப்படுத்தும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன. ஆபிரகாமே, மண்ணுதான் பிழைப்பா இருந்துச்சுப்பா, ஒன்று சொல், நீ எம்மட்டும் நடக்கிறாயோ அதை நீ அடக்கி ஆளுவாயானால். அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, இத்தனை காலங்களும் உன் வேலைதான் உனக்கு பிரதானமாக இருக்குமானால் அது தவறு அல்ல. ஆனால் அதை ஆண்டவருடைய பாதத்திலே கொடுத்து அவர் சொல்லுகிற அதை நீ அடக்கி ஆளுவாயானால், தேவன் சொல்லுகிறார், நீ அடிமைப்பட்டிருக்க மாட்டாய், நீ அதை ஆண்டு கொள்ளுவாய். ஒன்று, நாம் கையின் முயற்சி இல்லாமலேயே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த காலை நான் தள்ளாட விட்டேன், செய்யாமலே உனக்கு நன்மை தரவர் போதுமானவர் அவரை. ரெண்டு, எப்போது நாம் நடக்கிறோம், நாம் நடக்க வேண்டுமையானால் நிறைய பேர் நம்மோடு கூட வந்தா நடப்பது கௌரவ குறைவாக நான் நினைக்கிறேன். தனிமை என்று சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் வேண்டுமானால் நடக்க முடியும். நான் அநேகருடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். கையில பணமே இல்லை, பணம் இல்லாதபடினா யாருகிட்ட ஒன்னும் சொல்லல,
கால்நடையாய் போய்விடுவார். ஆனால் தன்னோடு கூட ஒருவர் இருப்பாரே ஆனால் இவர்கள் என்ன நினைப்பாங்க, இவர்கள் தப்பாய் நினைத்து விடுவார்களே என்று அவர்களுக்காக கடன் வாங்கி காவல் வாங்கி சீக்கிரமாக போக வேண்டும், அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சிக்கலுக்குள் போய் சிக்கி விடுகிறார்கள். ஆபிரகாம் எப்போது ஆண்டவர் நடக்க சொன்னார் தெரியுமா? அதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அவனோடு கூட லோத் இருந்தான். லோத்தை எப்போது பிரிந்தானோ, லோத்து கெட்டவனா? இல்லை, லோத்து நல்லவன் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி நடக்க வைக்கிறார் என்றால் தனிமையிலே நடக்க வைக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, எப்பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தானோ அதுவரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லல, நீ நடப்பா. ஆண்டவர் உனக்கு சொல்லல. எப்போது அது பிரிந்து தனிமையாக ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தான். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மகிமை இன்னொருவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் உனக்கு செஞ்சதுனால தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்று இன்னொருவன் சொல்வதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான். ஒருவேளை லோத்து கூட நடந்திருப்பான்னா, லோத்து சொல்லி இருந்திருப்பான், நான் தானே உனக்கு உதவியா இருந்தேன், நீ தளர்ந்த போதெல்லாம் நான் தானே உன்னை தூக்கி விட்டேன், இதில் எனக்கும் சரிபாகமான பகுதியை தர வேண்டும் என்று சொல்லியிருப்பார். எப்பொழுது அது பிரிந்து தனிமைப்படுத்தப்பட்டார், தனிமைதான் நடப்பதற்கு நல்ல ஒரு நேரம். என்னை கேட்கிற அன்பானவர்களே, எப்போது அவன் தனிமையாக இனி இயேசு மட்டும் போதும், ஆண்டவர் மட்டும் போதும் என்று தன்னை அர்ப்பணித்தானோ, ஆண்டவரும் பார்த்து சொன்னான், எப்பா ஒண்ணு பண்ணு, இதுவரைக்கும் நீ அநேக காரியங்களை செஞ்சிருக்கலாம், இனி நடக்காது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவேளை தெரிந்தோ தெரியாமல் அநேக உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ தேவையில்லாத மனக்குழப்பங்கள்னால் நீ தனிமைப்படுத்தப்பட்டவனை போல இருக்கலாம். ஒருவேளை நீ நினைக்கலாம் இது பிசாசின் கிரியைனால். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, ஆபிரகாம் எப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டானோ அப்பொழுதுதான் அவனுடைய கால்களை பலப்படுத்தி சொன்னி, நீ நடப்பா, எவ்வளவு நடக்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன். ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்காம, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் இருக்காம, ஆண்டவரே, நான் செய்யத்தக்க வேலை செய்யத்தக்கதாய் என் கால்களை பலப்படுத்தும் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவாய். ஆனால் எந்த பார்ட்னர்ஷிப்பும் இல்லாம உன்னை ஆசீர்வதிக்கிறவர் தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவர். எல்லா பார்ட்னர்ஷிப்பும் தைந்து போய்விடும். ஆனால் தேவனோடு இருக்கிற பார்ட்னர்ஷிப் ஒரு நாளும் தைந்து போவதில்லை. நம்முடைய கால்களை எதற்கு அவர் பலப்படுத்துகிறார்? தனிமையாக சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பலப்படுத்துகிறார். 3, தேவன் நம்மை எதற்காக நடக்க சொல்லுகிறார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னான், நீ எவ்வளவு தூரம் நடப்பாயோ அதை உனக்கு தர. நீ தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? நாம் அவரிடத்திலே விரும்பி கேட்க வேண்டும். ஆபிரகாம் எங்கெங்க நடந்தாலும் அதெல்லாம் ஆபிரகாம் கொடுக்கப்பட்டுச்சு. நிறைய பேர் நம்ம பெரிய மனசுக்காரங்களா இருப்போம், கர்த்தர் தருவாருங்க. ஆனா நீ விரும்பப்பட வேண்டும், நீ ஆசைப்பட வேண்டும். ஆண்டவரே, இதை எனக்கு தாரும் என்று நீ ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். நீ கேட்காத ஒன்று உனக்கு கிடைக்குமே ஆனால் நீ அதை பெரிதாக மதிக்கவே மாட்டாய். குறிப்பாய் வயதான தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு ஒரு மொபைல் போன் வேண்டும் அப்படின்னா அதற்காக பல நாட்கள் செபித்து, அதற்காக பல நாட்கள் காத்திருந்து, அதற்காக விருப்பப்பட்டு, இப்போது அவங்க கையில் அது கிடைக்கும்னா அதை அப்படி பேணி பாதுகாப்பார்கள். அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று, அவர்கள் விரும்பாத ஒன்று அவர்களுக்கு கிடைக்கும்னா அதை குறித்து அவர்கள் ஒரு கௌரவம் செலுத்தணும், தூர வீசிப்பாங்க. கேட்கிற அன்பானதே பிள்ளையே, நீ விரும்ப வேண்டும். நிறைய பேர் பெருமனசா சொல்லுவோம், நானெல்லாம் அதெல்லாம் விரும்புவதில்லை. அதை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் மன விருப்பங்களை நமக்கு தருகிறார். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த ராஜாவை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது? நீர் அவருடைய மன விருப்பத்தின்படி அவருக்கு தந்தரும். நம்ம எதை விரும்புகிறோமோ, சிலரை பார்த்திருக்கிறோம் குறைவாய் விரும்புவாங்க, அதுதான் அவங்களுக்கு வாய்ப்பு. சிலரை பார்த்திருக்கிற நிறைவாய் விரும்புவார்கள், நிறைவார்ந்தவர்களுக்கு வரும். தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நமக்குள் ஆசை விருப்பங்களை வைக்கிறது. ஆபிரகாமை பார்த்து சொன்ன, நீ நடக்கிறது உனக்கு தர, எல்லாவற்றையும் உனக்கு தர எனக்கு விருப்பம் உண்டு. ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும். நீ எதை விரும்பி நடக்கிறாயோ, எதற்கான முயற்சி எடுக்கிறாயோ, முயற்சி எடுக்காத ஒன்று நமக்கு வருவது இல்லை. முயற்சி எடுப்பதற்காகத்தான் நம்மிடத்தில் ஒரு விருப்பம் வர வேண்டும். எதை எடுத்தால் அது வேண்டாங்க, அது வேண்டாங்க என்று சலிப்போடு நீ சொல்லுவாயானால் அது உனக்குள் இந்த கிரியை செய்கிற பிசாசின் கிரியை. அதை போவென்று நீ அதட்ட வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரை எது மேலும் ஒரு வெறுப்பு, வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு,
எந்த காரியத்தின் மேல ஒரு வெறுப்பு. சில இடத்துல போய் பேசினாலே நம்மிடம் இருக்கிறது உற்சாகமே அற்று போய் அப்படி வெறுப்பின் வார்த்தைகளை உமிழ்ந்து தள்ளுவார்கள். தேவன் நம்மை பார்த்து ஆபிரகாமுடைய வாழ்க்கை வைத்து சொல்லுகிறார், நீ எதிலே நடந்து தெரிவாரோ. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே அநேக தோல்விகள் நிமித்தம் நான் சோர்ந்து போய்விட்டேன், அநேக கசப்பான அனுபவங்களை நான் சோர்ந்து போய் இனி எதற்கு முயற்சி, இனி என்னத்தை போட்டு ஆசைப்பட்டு நடந்தால் நடக்கட்டும் என்கிற ஒரு சலிப்பு, அதன் மேல் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுவாயா. ஆபிரகாம் லோத்து போயாச்சு, இது யாருக்காக? ஒண்ணுமே இல்லை, குழந்தைகள், நான் இதற்கு நடந்து என்று அவன் இருக்காமல் அவன் அந்த இடத்திலிருந்து பெயர்ந்து போய் தேவன் சொன்ன இடெல்லாம் நடந்தானா. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரி, தேவன் உனக்கு நல்ல விருப்பத்தை தருவாராக. இந்த விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நடக்க ஆரம்பிப்பார். 4, ஏன் தேவன் நடக்க சொல்லுகிறார்? அந்த ஒரு ரகசிய திட்டம். ஆபிரகாம் எங்கெங்க நடந்தா லோத்துக்கு தெரியாது. ஆபிரகாம் எதற்கு முயற்சி செய்த ஒரு மனிதனுக்கு தெரியாது. ஆபிரகாமுடைய முயற்சி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அன்பு சகோதரனே, நீ எடுக்கிற முயற்சி உன்னோடு இருந்து கொள்ளட்டும். உடைய ரகசியத்தை எல்லாம் அடுத்தோடு சொல்லிக் கொண்டிருக்காதே. உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூக்குவதும் இல்லை. ஆபிரகாமை வைத்து 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். 1, ஆபிரகாம் எதை பெரிதாக நினைத்தானோ அதை சிறிதாக நினைத்து தேவனுடைய கையின் கிரியைக்காக காத்திருந்தான். 2, ஆபிரகாம் எப்போது தனிமைப்படுத்தப்பட்டானோ அப்போதுதான் அவன் நடக்க ஆரம்பித்தான். 3, ஆபிரகாம் எப்போது மன விருப்பத்தோடு செயல்பட்டானோ அப்போதுதான் தேவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினான். சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுவது அதுதான். நீ ஹல்லேலூயா பெரிதாய் நினைப்பது உன்னுடைய கையின் கிரியெல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு என்னை விசுவாசிக்க ஆரம்பி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அவங்க உதவி செய்வாங்க, இதுங்க உதவி செய்வாங்க என்று அநேகரை நம்பிக்கொண்டிருக்கிறாய். அநேகருடைய பார்ட்னர்ஷிப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாய். அதெல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு தன்னம் தனியாய் வாக்குத்தத்தத்தை பெற்றவனாய் நடக்க ஆரம்பி. நீ அநேக நேரத்தில் மன விருப்பமே இல்லாம எதற்கு செஞ்சு எதற்கு முயற்சித்து அங்கதான் பிசாசு வெற்றி பெற்று விட்டான். அங்கேதான் ஆண்டவர் செயல்பட முடியாமல் போகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரை அந்த விருப்பத்தை தாரும், அந்த கிருபை எனக்கு தாரும். நிறைவாக உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. அவர்களுக்கு குதிரைகளை கொடுத்து அதன் மேல போக சொல்லி இருக்கலாம். அவர்களுக்கு ரெக்கைகளை கொடுத்து அந்த ரெக்கையில ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கலாம். ரெக்கையும் கொடுக்கல, குதிரைகளையும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்காம இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியே கொண்டு வந்தாங்க. அவர்கள் நடந்தே தான் வந்தாங்க. நடந்தால் எவ்வளவு வேகத்துக்கு தான் வந்துட முடியும்? அந்த நடந்து வந்த ஜனங்களை குதிரைகளை வைத்து அரசர்களால் மேற்கொள்ள முடியல. அதனுடைய பொருள் என்ன? நடப்பது என்ற மண் என்றால் தேவனுடைய சொத்து, நம்முடைய கால் என்றால் அதன் மேலதான் வைத்திருப்பது. அப்படியானால் முழுக்க முழுக்க வேறு எந்த உதவியை நாடாமல் கர்த்தருடைய உதவியை நாடுகிறோம். அவர்களுக்கு குதிரை நமக்கு குதிரை இருந்தால் மகிமை குதிரைக்கு செலுத்தி இருப்போம். நமக்கு ரெக்கைகள் இருந்தால் மகிமை ரெக்கைக்கு போயிருந்திருக்கும். மகிமை ஆண்டவருக்கும் மட்டும் செல்லத்தக்கதாக தேவன் அவர்களை நடத்தியே கொண்டு வந்தார். நடத்தி கொண்டு வந்த தேவன் எப்படி இருந்தாராம்? அவர்களுக்கு பின்பாக பாதுகாப்பதற்காக பகலிலே அவர்களுக்கு நல்ல நிழலாகும், இரவு நேரத்திலே நல்ல அவர்களை பாதுகாக்கிற வெளிச்சமாகவும் அவர்களுக்காக இருந்தாராம். அதே நிலவுதான் எதிராளிகளுக்கு இருட்டாக இருந்தது. அவர்களுக்கு அது அழிவுக்கு நேராக அவர்களை நடத்தி சென்றது. நீ கேட்கிற அன்பானவனே, தேவன் தான் நடத்துகிறார், எனக்கு ஏன் அது இல்லை இது இல்லை என்று மற்றவர்களுக்கு இருக்கிறதை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. அவர்களுக்கு வாகனம் இருக்கிறது, அவர்களுக்கு எல்லாம் நினைத்ததெல்லாம் செய்யத்தக்கதாக அரசியல் பலம், அதிகார பலமும், நண்பர்கள் உதவி இருக்கிறது, எனக்கு ஒன்றுமில்லை என்று நீ சொல்லாதே. ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவி செய்வதுதான் தேவன். அந்த தேவனை நீ நம்புவாயானா? இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். என்ன ஸ்தோத்திரம்? ஆண்டவரே ஹல்லேலூயா, என்னை நடத்த பண்ணுகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் வேலை செய்தால் தான், ஆண்டவரே நான் பிரதானமா என்னுடைய கையின் கிரியை போட்டால் தான் எனக்கு நன்மை உண்டாகும் என்று நான் நம்பினேன். ஆபிரகாம் அதைத்தான் செய்த. ஆண்டவர் சொன்னார், அந்த கையின் கிரியை நம்பாத என்ன நம்பி நீ நடக்க ஆரம்பி. ஆண்டவரே, ஆபிரகாம் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது ஆண்டவனை பார்த்து சொல்லி நடக்க ஆரம்பி. மன விருப்பத்தை விளங்க பண்ண நடக்க சொன்னார்.
3 காரியத்தினுடைய வாழ்க்கையில செய். இந்த மாதத்தில் தேவன் அதை நமக்கு செய்வாராக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் நமக்கு விளங்கட்டும். நம்முடைய கால்கள் அவர் பலப்படுத்தி நடக்க பண்ணுவாராக. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சி உனக்கு தரட்டும். ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவர் உனக்கு கட்டளையிட்டு நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான நாட்கள் உன்னுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ வற்றாத நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கை வைத்து எங்களுக்கு சொல்லி நீர் எங்களை நடத்துகிறார்கள். ஆண்டவர், நாங்கள் பக்குவமாய் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆபிரகாமை போல எங்கள் கையின் கிரிகளை நம்பி நடக்காம உண்மை நம்பி நாங்கள் நடக்கட்டும். மற்றொரு உதவியை நம்பி நாங்கள் நடக்காம உண்மை நம்பி நாங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற ஆசை விருப்பங்களை நீதான் தந்தீர் என்று அறிந்து மகிமைப்படுத்தி நாங்கள் நடக்க கிருபைதார். எல்லாருடைய வீட்டுக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரை, சலிப்பின் ஆவி இயேசுவின் நாமத்தினை வெளியேறி ஒரு மகிழ்ச்சி மன விருப்பத்தின் ஆவி இவர்களை பிடித்துக் கொள்வதாக. அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி கலங்காமல் தேவன் தந்தவைகளை வைத்து மகிழ்ச்சியோடு முன்னோக்கி செல்லத்தக்கதான கிருபையுடைய பிள்ளைகள் வைத்து ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு மாதரும் அவர்களுக்கு இருக்கட்டும். சொந்தமாய் வேலை செய்வர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேல இருக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பல்வேறு கம்பெனிகள் வேலை செய்வர்களுக்காக ஸ்தோத்திரமுடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் சபையிலே ஒன்றாக கூடி ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் இந்த மாதத்திலே தந்தைகளை கனப்படுத்த நாங்கள் உண்மை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த கொள்ளை நோய்களை பட்டணத்தை விட்டு விலகி போவதாக, விலகி போவதாக, விலகி போவதாக. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தினால பாதுகா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய அதிகாரிகள் செய்கிறார்கள் உண்மைதான், எல்லாரும் முயற்சி எடுக்கிறார்கள் உண்மைதான். ஆனால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் மனமிறங்காம ஒண்ணு நடக்க போறதில்லை. நாங்க விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பட்டணத்துக்காய் மனமிறங்கும், குறிப்பாய் சென்னைக்காய் மனமிறங்குவீராக என்று ஜெபிக்கிறேன். தகப்பன் அப்படி செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே கிருபை சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெபங்களை கேட்டபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட ஆண்டோடைய வருகை மட்டும் நீங்காமல் நிலை பெற்றிருப்பதாக. ஆமென். நன்றி. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை லைவ் ஸ்ட்ரீம்ல நாம் ஆராதித்தபடினா இன்றைக்கு மாலை 9 மணிக்கு இருக்கிற அந்த குடும்ப கூடுகையிலே மீண்டும் நாளை மாலை சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் தம்முடைய சமாதானத்தினால் தம்முடைய நிறைவினாலும் உங்களை நடத்துகிறார்.